ஒரு 91 வயது பாட்டிய கையில விலங்கோட நீதிமன்றத்துல நிறுத்துறாங்க. நீதிபதி விசாரிக்கிறாரு. இந்த பாட்டி என்ன தப்பு பண்ணாங்க? காவலர்கள் சொல்றாங்க, மருந்து கடையில இந்த பாட்டி திருடிட்டாங்க. இந்த வயசுல இந்த பாட்டி ஏன் திருடணும்? நீதிபதி விசாரிக்கிறாரு. 88 வயது நிறைந்த தன்னுடைய கணவர் ஜார்ஜ் இருதய நோயால பாதிக்கப்பட்டு பல நாட்களா மருத்துவமும் மருந்துமாவுமே இருக்கிறாரு. அவருக்கு நான் மருந்து வாங்குறதுக்கு கடைக்கு போனேன். என்கிட்ட இருந்த அந்த காப்பீடு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. விலை ரொம்ப அதிகமா இருந்தது. என்னால அந்த மருந்தை கொடுத்து வாங்குற அளவுக்கு காசு இல்ல. என்ன செய்யறதுன்னு புரியல. என்னோடு என் கணவர் இன்னும் சில நாட்கள் உயிரோடு வாழணும்னா அந்த மருந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த மருந்தை திருடிட்டேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட நீதிபதி உடனே அந்த பாட்டியின் கைகள் இருந்த கை விலங்க அகற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த பாட்டி திருடினதுக்கு அவங்க காரணம் இல்ல, அவங்களை கவனிக்காம விட்ட இந்த சமூகம் தான் காரணம்னு சொன்னாங்க. இதையெல்லாம் விட ஒருபடி உயர்வா சொன்னாங்க, அந்த பாட்டி பேராசையால திருடல, தன் கணவர் மீது இருந்த உள்ளார்ந்த அன்பால திருடிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை விடுதலை பண்ண. இந்த செய்தியை நான் இணையத்துல பார்த்தேன். உள்ளபடியே நம் மீது உள்ளார்ந்த அன்பு வைத்து நேசிக்கிற ஒரு உறவை தேடி தனங்க இந்த வாழ்க்கை பயணம் நீண்டு கொண்டே இருக்கு. அன்பான உறவுகளை தேடுவோம். அன்பு அதானே என்ன. நன்றி.